UGTRB எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் யூனிட் 5 அல்ஜெப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸில் ரிங் தியரி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஐடியல் அதோட டைப்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்டெக்ரல் டொமைன்னா என்ன, ஃபீல்டுனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரிங் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். ஒரு ரிங்கை எப்போ இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம்னா, இட் இஸ் காமுடேட்டிவாக இருக்கணும். இட் ஹேஸ் யூனிட்டி 1. இட் ஹேஸ் நோ ஜீரோ டிவைசர். ஓகேங்களா? எல்லா நம்பருமே என்ன பண்ணணும், அதால் டிவைட் ஆகாமல் நோ ஜீரோ டிவைசர் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? காமுடேட்டிவாக இருக்கணும். இட் ஹேஸ் யூனிட்டி அண்ட் ஹேஸ் நோ ஜீரோ டிவைசர். இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ரிங்கை என்னன்னு சொல்லுவோம், இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் பார்க்கலாம். இஃப் P இஸ் அ ப்ரைம் ஐடியல் தென் R டிவைட்ஸ் P இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன். P அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் ஐடியலாக இருக்குது. ரிங் டிவைடட் பை திஸ் ப்ரைம் ஐடியல் இஸ் கால்ட் இன்டெக்ரல் டொமைன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், Z அப்படிங்கிறது ரிங்கு, 5Z இஸ் அ ப்ரைம் ஐடியல். இது இதால் டிவைட் ஆச்சு அப்படின்னா தான் இன்டீஜர் 5 இன்டீஜரால் டிவைட் ஆகிற இது ரிங்கை தான் இன்டெக்ரல் டொமைன்னு சொல்லுவோம். 6Z நாட் அ இன்டெக்ரல் டொமைன். 6 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஸோ இட் இஸ் அ ஈவன் நம்பர் அண்ட் ஆல்சோ அ கான்ஸ்டன்ட் நம்பர். இதை என்ன சொல்ல மாட்டோம், ப்ரைம்னு சொல்ல மாட்டோம். ஸோ இட் இஸ் நாட் அ இன்டெக்ரல் டொமைன். அப்போ எதெல்லாம் இன்டெக்ரல் டொமைன்? ஆல் இன்டீஜர்ஸ், ஆல் ரேஷ்னல் நம்பர், ஆல் ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது எல்லாமே என்னதான், இதில் ஃபார்ம் ஆகிற எல்லா ரிங்குமே இன்டெக்ரல் டொமைன் தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீல்டு. A field is a commutative ring with unity in which every non-zero element has a multiplicative inverse. ஃபீல்டும் அதே கண்டிஷன் தான். ஃபீல்டு இஸ் அ காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி. யூனிட் எலிமெண்ட் இருக்கணும், காமுடேட்டிவ் ரிங்காக இருக்கணும். பட் விச் எவ்ரி நான்-ஜீரோ எலிமெண்ட் ஹேஸ் அ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். எல்லா ஜீரோ இல்லாத எல்லா நம்பருக்குமே என்ன இருக்கணும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ரிங்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எவ்ரி நான்-ஜீரோ எலிமெண்ட் கேன் பி டிவைடட் ஆர் ஹேஸ் அன் இன்வர்ஸ். நான்-ஜீரோவை தவிர இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் டிவைட் பண்ண முடிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு இன்வர்ஸ் இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எதெல்லாம் ஃபீல்டு? ரேஷ்னல் நம்பர், ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கப்புறமா ப்ரைம் இன்டீஜர்ஸ் எல்லாமே என்னது, ஃபீல்டு. ஸோ ஹோல் இன்டீஜர்ஸு ஃபீல்டு கிடையாது, ஈவன் இன்டீஜர்ஸ் எதுவுமே ஃபீல்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதிலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். எவ்ரி ஃபீல்டு இஸ் அன் integral domain but every integral domain is not a field. எல்லா ஃபீல்டுமே integral domain தான், பட் எவ்ரி integral domain is not a field. எல்லா integral domainம் ஃபீல்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாமே இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினில். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் நல்லா தரோவாக பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Z இஸ் அ இன்டெக்ரல் டொமைன், ஆனால் அது என்ன கிடையாது, ஃபீல்டு இல்லை. ஏன்னா இன்டீஜரில் நம்மளுக்கு என்ன இருக்காது, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்காது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம், டிவிஷன் ரிங் பார்க்கும்போது பார்த்தோம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எதுக்கு இருக்குது, ஜீரோ டிவைசரில் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ரேஷ்னல் நம்பர் இன்டெக்ரல் டொமைன் அண்ட் ஆல்சோ ஃபீல்டு. Every field is an integral domain but not every integral domain is a field. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இதில் ஃபீல்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். என்னென்னா, if M is a maximum ideal then R divides M is a field. ஓகேங்களா? ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்துக்கலாம். நம்ம இன்டெக்ரல் டொமைனுக்கு காமுடேட்டிவ், ஃபீல்டுக்கும் காமுடேட்டிவ் இருக்குது, யூனிட்டி இருக்குது, நோ ஜீரோ டிவைசர். ஆனால் இங்கே நாட் எவ்ரி நான்-ஜீரோ எலிமெண்ட் ஹேஸ் அன் இன்வர்ஸ். எல்லா நான்-ஜீரோ எலிமெண்ட்ஸ்க்கும் இன்வர்ஸ் இருக்க வேண்டியதில்லை, ஆனால் இங்கே எல்லா நான்-ஜீரோ எலிமெண்ட்ஸ்க்குமே இன்வர்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபீல்டுக்கும் இன்டெக்ரல் டொமைனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இது உங்களோட UGTRB எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.